மிகப்பெரிய ஜாலியன் வாலாபாத் படுகொலையோட மோசமான படுகொலை. நேற்று இரவு சாந்தி காலனியில் வச்சு நீங்கள் வந்து ஆதரவு கடிதத்தை நீட்டி கொடுத்து எடப்பாடி ஒரு டீம் இருந்தது பிஜேபியோட பேரருடி அடிமை அப்படின்னு பல கூட்டத்தில் அதை பிடிக்கும் போது தளபதி ஸ்டாலின் சொன்ன அந்த அடிமைக்கு இந்த திமுக அடிமை எப்படி ஆதரவு கொடுக்கும். எடப்பாடி நைட்டே வந்துட்டார் பிஎஸ் கோயில். நான் பிஎஸ் கோயில் கையில் இது போயிடுச்சு. கவர்னர் கையில் போய் இவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. மிக விரைவில் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசில் அங்கம் வைக்க போகுது. அண்ணன் டிஆர் பாலு, ராஜா, கனிமொழி அக்கா இவங்க அத்தனை பேரும் மந்திரி இல்லை, மந்திரி சபையில் இடம் பெற போகிறாங்க. எந்த மந்திரி சபையில் எந்த பண்டார பரதேசி கட்சின்னு இவங்கெல்லாம் தூத்துனாங்களோ அந்த மந்திரி சபையில் இவங்க இடம் பெற போகிறாங்க. எழுதி வச்சுக்க. இதையும் நம்ம ரியல் ஒன்று முதல்ல நம்ம இதை பதிவு பண்ணுறோம். திமுக என்டிஏ கூட்டணியோட இணைஞ்சிச்சு தான் அர்த்தம். பிஎஸ் கோயில் நைட்டு வந்து பிஎஸ் கோயில் தானே வந்து இந்த கடிதம் வந்து நைட்டு நேற்று இரவே அண்ணா நகர் கார்த்தியோட கிளப் அண்ணா நகரில் இருக்குது சாந்தி காலனியில். அங்கே வந்து தம்பி உதயநிதி, யார் நம்ம மாப்பிள்ளை சபரீசன், வேலுமணியோட இங்கே எத்தா மாதிரி இருக்கிற விவேக்கு, அண்ணமையன், அன்போட பையன் எல்லாம் சேர்ந்து கையெழுத்து வாங்கி ஆதரவு கடிதம். அதாவது மந்திரி சபையில் திமுக இடம் பெறவில்லை, ஆனால் மந்திரி சபையில் திமுகவோட கூட்டணிகள் இடம் பெறுகிறது. எடப்பாடி வந்து பிஜேபியோட அடிமைன்னு சொல்லி இந்த அடிமையை விளக்கணும்னு சொல்லி சொன்னார தளபதி ஸ்டாலின். அந்த அடிமைக்கு இந்த பெரிய அடிமை எதுக்கு கையெழுத்து கொடுக்குது? நேற்று நைட்டு எல்லாம் இவங்க மந்திரி மேலே இருக்கிற செந்தில் பாலாஜி மேலே, KN நேரு மேலே, இவங்க அத்தனை பேர் மேலே இருக்கிற அமலாக்கத்துறை இடி கேஸ் எல்லாமே வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க மத்திய அரசு. எடப்பாடி அவர்கள் தான் செய்யும். அதில் என்ன சந்தேகம்? இந்த பாலை உருட்டுறதுக்கு அவரை தவிர வேறு யாராலையும் முடியாது. 7 மணிக்கு எடப்பாடி போய் சந்திக்கிறாரு. நைட்டு 10 மணிக்குள்ளே அவர் வந்து மந்திரி சபையில் கவர்னர் மாளிகையிலே எளிய முறையில் பதவி ஏற்றுக்கிறார். இன்றைக்கி நைட்டே முடிஞ்சிடுச்சு. எல்லா பணமும் ஃபண்டிங் ஃபுல்லாக திமுக பண்ணுறது. அது 1000 கோடியாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். எடப்பாடி முதலமைச்சர். எடப்பாடிக்கிட்ட அந்த தரத்தையே எதிர்பார்க்க முடியாது. அடிமை எடப்பாடின்னு பேர் அடிமை எடப்பாடி, பிஜேபியோட அடிமை நாய் நீன்னு கூட சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன அந்த நாய்க்கு இப்போ எதுக்கு நீ பரிந்துரை பண்ணுற? சின்ன பையனை நம்பி போனானா இல்லையா? முடிவு எடுத்தானா இல்லையா? ஏன் எடுக்க மாட்டேன்? திருமாவளவனை கேட்குறேன். கம்யூனிஸ்ட்டு கோமாளிங்களா? ஏன்னா பழைய கம்யூனிஸ்ட் டிவி வாங்கி வச்சு வேலை பார்க்குற கம்யூனிஸ்டோட இருந்தீங்களா? எல்லாம் பொட்டி 10 கோடி 20 கோடி பொட்டி தான் பேசுறீங்க. கம்யூனிஸ்ட் வீரபாண்டி இதை முடிவு எடுத்துக்கிட்டா வீரபாண்டினா பொலிட் பீரோவை கூட்டணுமா? இதில் வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லட்டுமா? தாவேக்கா வந்து ரொம்ப காலம் காலம் தாழ்த்திட்டாங்க அரசியலில். அம்மா ராத்திரி போய் பாத்திமா பிவியை போய் அன்றைக்கி நைட்டு ஷீலா பிரியா IAS வச்சு டக்குன்னு அங்கே செக்ரட்டரி இருந்தாங்க கவர்னத்துக்கு அப்ளை பண்ணி ராஜதந்திரத்தோடு முடித்தாங்க. இல்லைன்னா அப்போயே அம்மா ஆயிருக்க முடியாது. புரியுதுங்களா? அது மாதிரி தளபதி விஜய் வந்து ரொம்ப மெத்தனமாக இருந்துட்டார். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு ஆவின் திரு வைத்தியநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க. பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள், அதற்கப்புறம் வந்து மக்களுக்கு தெரியாத பல செய்திகளை உங்களுடைய நேர்காணல் மூலியமாக நம்மளுடைய ரியல் ஒன் நேர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாட்டிலே முதல் நம்ம தான் கொடுக்குறோம். ஆமாம், அது மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பையும் பெறுது. இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து, நேற்று முன்தினம் இரவுலேருந்து திமுக அதிமுக கூட்டணி அமைச்சு புது கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. டோட்டலாக பார்த்தோன்னா 126 சீட்டு வந்து கிட்ட வருது. விஜய் எடுத்தது, விஜய் அவர்கள் தொகுதியை ரிசைன் பண்ணால் 107 கிட்ட வருது. அவங்க ஃபார்ம் பண்ணால் 126 கிட்ட வருது. முதல்ல திமுக அதிமுக கூட்டணி அமைக்கிறாங்களா அப்படிங்கிற செய்தியே வதந்தி அப்படின்னு சொல்லப்படுது. வெறும் அதிமுக திமுக கூட்டணி பற்றி இப்போ பேசுறீங்க. திமுக என்டிஏ கூட்டணியோட இணைஞ்சிச்சு தான் அர்த்தம். பிஎஸ் கோயில் நைட்டு வந்து பிஎஸ் கோயில் தானே வந்து இந்த கடிதம் வந்து நைட்டு நேற்று இரவே அண்ணா நகர் கார்த்தியோட கிளப் அண்ணா நகரில் இருக்குது சாந்தி காலனியில். அங்கே வந்து தம்பி உதயநிதி, யார் நம்ம மாப்பிள்ளை சபரீசன், அப்புறம் வேலுமணியோட இங்கே எத்தா மாதிரி இருக்கிற விவேக்கு, அண்ணமையன், அன்போட பையன் எல்லாம் சேர்ந்து கையெழுத்து வாங்கி ஆதரவு கடிதம். அதாவது மந்திரி சபையில் திமுக இடம் பெறவில்லை, ஆனால் மந்திரி சபையில் திமுகவோட கூட்டணிகள் இடம் பெறுகிறது.
ஆதரவு கடிதத்தை நேற்று 118 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. நீங்கள் சொல்கிற எண்ணிக்கை 126 இல்லை, கையெழுத்து போட்டு கொடுத்தது 118 மட்டும் தான் கையெழுத்து ஆயிருக்கு. அண்ணன் திருமாவளவன் அண்ணன் வந்து கையெழுத்து போடல. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கையெழுத்து போட்டிருக்கு, இன்னொரு இந்த வீரபாண்டி இருக்கிற கம்யூனிஸ்ட் கையெழுத்து போடல. இந்த அவங்க இவங்க 4 பேர் கையெழுத்து போடலை. மிச்சம் அத்தனை பேரும் கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்ட ஆதரவு கடிதத்தை எடப்பாடி கையில போய் சேர்ந்து எடப்பாடி பிஎஸ் கோயல்கிட்டே நேற்று இரவே ஆர்டர் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி மாலை மந்திரி சபை எடப்பாடி சிம்பிளாக கவர்னர் மாளிகையிலே மந்திரி பதவி ஏற்றுக்கிறாங்க. இனிமேல் தாவேகா விஜய்க்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து விஜய் அவர்களுக்கு மைனஸ் அமையுமா ப்ளஸ் அமையுமா மக்கள் மத்தியில்? மக்கள் சிறுபான்மையர்கள் இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க மாட்டாங்க. இஸ்லாமியர்களாகட்டும் கிறிஸ்தவர்களாகட்டும் திமுகவோட அது ஓட்டு வங்கி, அதாவது அவங்களுடைய திமுக தான் அவங்களுடைய காலங்காலமாக 30 ஆண்டு காலமாக திமுக ஓட்டு போட்டிருக்காங்க. எப்போ பிஜேபி ஆதரவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதோ அந்த கட்சிக்கு பிஜேபிக்கு ஆதரவு நம்ம தான் அப்பப்போ சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த எலெக்ஷன் வரைக்கும் தான் திமுக வந்து காங்கிரஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்க பிஜேபியோட ரகசிய உடன்பாட்டில் இருக்கிறாங்க. பிஜேபியோட பி டீமில் தான் தளபதி ஸ்டாலின் இருக்கிறார் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இன்றைக்கி தெளிவாயிடுச்சு. இன்றைக்கி பிஎஸ்ஓலுக்கு ஆதரவு கடிதம் எப்படி கொடுத்தாரு? வெளியில் வந்து என்னது மதசார்பற்ற இயக்கம், யார் வாயிலே குத்தணும் அந்த இவனுங்கள்லாம் பேசுகிறவனுங்கள்லாம். இனிமேல் மதசார்பு இனிமேல் பற்றி பேச முடியுமா? சரி சார், இப்போது அந்த அண்ணா நகர கிளப்பில் எத்தனை மணிக்கு நைட்டு 12:45 மணிக்கு ஆதரவு கடிதம் பெறப்பட்டது. எடப்பாடி கிட்ட கொடுத்துட்டாங்க. அதாவது யாரோட சிக்னேச்சர் எல்லாம்? கட்சியினுடைய தலைவரோட ஒரு கவரிங் நோட் ஒன்று. யாருது? தளபதி ஸ்டாலின். நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் நம்ம அழுத்த திருத்தமாக சொல்கிறோம். வேறு எந்த மீடியாவிலையும் சொல்ல முடியாதுதான். இவ்வளோ வேகமாக இன்னும் ஒரு பிரபல பத்திரிகை கூட நாளேடு கூட இதை பற்றி பேசலை. நைட்டு 12:45 மணிக்கு அந்த எம்எல்ஏவோட ஆதரவு கடிதம், அது இல்லாமல் தளபதி கழகத்தின் தலைவர் என்ற முறையில் அவருடைய கையெழுத்து ஒரு கவரிங் லெட்டரோட வந்து சேர்ந்துருச்சு எடப்பாடி கை. எடப்பாடி நைட்டே வந்துட்டார் பிஎஸ் கோயல். பிஎஸ் கோயல் கையில் இது போயிடுச்சு. கவர்னர் கையில் போய் இவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. மிக விரைவில் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசில் அங்கம் வைக்க போகுது. அதாவது மினிஸ்ட்ரியில் அண்ணன் டிஆர் பாலு, ராஜா, கனிமொழி அக்கா இவங்க அத்தனை பேரும் மந்திரி சபையில் இடம் பெற போகிறாங்க. எந்த மந்திரி சபையில்? எந்த பண்டார பரதேசி கட்சின்னு இவங்கெல்லாம் தூத்துனாங்களோ அந்த மந்திரி சபையில் இவங்க இடம் பெற போகிறாங்க. எழுதி வச்சுக்க. இதையும் நம்ம ரியல் ஒன்னர் முதல்ல நம்ம இதை பதிவு பண்ணுறோம். இந்த சைடு பேசுவோம். ஸ்டாலின் அவர்களுக்கு இதில் முழு விருப்பம்? 100% விருப்பம். கலைஞர் ஐயா வந்தால் இதை ஒத்துன்னு இருக்க மாட்டார். இது மாதிரி வந்து நம்மளாம் கூட வருத்தப்பட்டோம். கடந்த இதில் வந்து தளபதி ஸ்டாலின் தோட்டது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. எனக்குலாம் அன்றைக்கி நைட்டே சாப்பிட முடியல. இவன் தான் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தோன்னா இருந்தால் கூட அந்த அளவுக்கு அந்த தொகுதி மக்களுக்கு வாரி வழங்கியிருக்காரு. அப்படிலாம் நம்ம பார்த்தோம், பேசணும். இப்போ வந்து இந்த அந்தர் பல்ட்டி அடித்து எந்த எடப்பாடி வந்து பிஜேபியோட அடிமைன்னு சொல்லி இந்த அடிமையை விளக்கணும்னு சொல்லி சொன்னார தளபதி ஸ்டாலின், அந்த அடிமைக்கு இந்த பெரிய அடிமை எதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தது? நேற்று நைட்டே எல்லாம் இவங்க மந்திரி மேலே இருக்கிற செந்தில் பாலாஜி மேலே, KN நேரு மேலே, இவங்க அத்தனை பேர் மேலே இருக்கிற அமலாக்கத்துறை இடி கேஸ் எல்லாமே வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க மத்திய அரசு. கிளியர், கேஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எடப்பாடி அவர்கள் தான் சிஎம். எடப்பாடி அவர்கள் தான் சிஎம். அதில் என்ன சந்தேகம்? இந்த பாலை உருட்டுறதுக்கு அவரை தவிர வேறு யாராலையும் முடியாது. இல்லை சார், இப்போது திமுக 59 சீட்டு. இன்னும் ஒரு அடி மேலே போய் சொல்கிறேன். இந்த அதிகாரிங்கள்லாம் நீங்கள் இப்போ திமுக போட்ட அதிகாரி தான் இருக்காங்க, சீஃப் செக்ரட்டரி எல்லாமே, இந்த ஹோம் செக்ரட்டரி எல்லாம். இவங்கெல்லாம் எப்படி என்னன்னா ஸ்டாலின் சொல்லிட்டார், இவங்கெல்லாம் மாற்றுங்க, என்ன ஏமாற்றிட்டானுங்க, சிஎம் செக்ரட்டரி அத்தனை பேரும் மாற்றுங்கன்னு கூட சொல்லுங்கள். அதிகாரிகளும் உதயச்சந்திரன் மட்டும் தான் தளபதி ஸ்டாலினை போய் பார்த்துருக்காரு. மற்ற எந்த அதிகாரியும் தளபதி அவரோட செக்ரட்டரிஸ் யாருமே பார்க்கல. இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி 5 மணி வரைக்கும் தான் இவருக்கு விஜய்க்கு டைமு. 7 மணிக்கு எடப்பாடி போய் சந்திக்கிறாரு. நைட்டு 10 மணிக்குள்ளே அவர் வந்து மந்திரி சபையில் கவர்னர் மாளிகையிலே எளிய முறையில் பதவி ஏற்றுக்கிறார். இன்றைக்கி நைட்டே முடிஞ்சிடுது. இந்த பிஜேபி அடிமை எடப்பாடிக்கு கொடுத்துருக்குதுன்னு சொல்கிறேன். திரும்ப நீங்கள் வந்து கடிதம் மூலியமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆதரவே எடப்பாடி கேட்கல. இவங்களாம் சும்மா இருந்த எடப்பாடியை கூப்பிட்டு நீயே ஆட்சி அமைன்னு சொல்லி இவங்களாம், அதாவது 2 கட்சியும் கடந்த 33 ஆண்டு இந்த இயக்கம் 53 ஆண்டு காலம் திமுக எதிர்த்தே பயணித்த கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் இந்த இயக்கத்தை வந்து திமுகவுக்கு எதிராக தான், தீய சக்தி திமுகவுக்கு எதிராக தான் இந்த இயக்கத்தையே கலங்கண்டார். ஜெயலலிதா அம்மா அந்த கரெக்டாக அவர் முன்மொழிஞ்சது. அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து கரெக்டாக வழிமொழிஞ்சு நடத்தினாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, கலைஞர் அவர்கள் இருந்தால் இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. அம்மையார் இருந்திருந்தா கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. இன்னும் நெருப்பு இல்லையா? இப்போ இது வந்து விஜய் அவர்களுக்கு மைலேஜாக தான் அமையுன்னு சொல்ல வரீங்களா? அதாவது ஓட்டு போட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை அரசியல் சூழ்ச்சி
மத்திய அரசு திரை கதை வசனம் டைரக்ஷன் யாருன்னா அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் தான். அவங்க டைரக்ஷனில் திமுக ஆதரவு கடிதம் கொடுக்குது, அவங்க டைரக்ஷனில் எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறாரு. அவங்க சொல்கிறது தானே நடக்கும். அவங்க சொல்கிற அதிகாரி தான் அங்கே சீஃப் செக்ரட்டரியாக இருப்பார், அவங்க தான் மந்திரியாக இருக்க போகிறாங்க. பிஎஸ் கோயில் வந்து உட்காந்துட்டார். என்ன நடக்கும்? அப்போ பிஜேபியில் திமுக நேரடியாக மதச்சார்பு இவ்வளோ நேரம் திமுக வந்து ஊரை ஏமாத்திருக்கு தானே சொல்லணும். அப்போ மாநில அரசில் அதிமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது பொய்யா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லை? பிரதான எதிர்கட்சியாக உட்காருன்னு இந்த பக்கம் சொல்கிறாரு, இந்த பக்கம் அதாவது திமுக பற்றி நல்லா ஒன்று சொல்லணும். கலைஞர் ஐயாவாக இருக்கட்டும், ஸ்டாலின் இதை செய்யாதே, நாங்கள் ஆதரவு கொடுப்போம், விஜய் வந்து 6 மாத காலம் நல்லாட்சி நடத்திட்டோம், நாங்கள் எந்த ட்ரபிளும் பண்ண மாட்டோம்னா பண்ண போகிறோன்னு அர்த்தம். திமுக எதை சொல்கிறாங்களோ ஆப்போசிட்டு இதை பண்ணுன்னு அர்த்தம். பஸ்ஸை எரிக்காத தோழா அப்படின்னா நீ போய் எரிடான்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதான் திமுகவோட ஃபார்முலா. இதில் என்ன, அண்ணன் திருமாவளவன் வந்து மதசார்பை பற்றி மூச்சு கீழே பேசிட்டாரு. அப்புறம் நேற்று போய் எதுக்கு போய் அங்கே போய் உட்காந்துக்கிறார் தளபதி ஸ்டாலின் கிட்ட? அங்கே போய் உட்காந்துருது மட்டும் இல்லாமல் திரும்ப இங்கே வெளில வந்து தாவேக்காவை கூப்பிடணும்னு சொல்லி ஏன் சார் நான் என்ன கேட்குறேங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயாவை கேட்குறேன், ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். மற்றதுக்கெல்லாம் ஓங்கி குரல் தான் கவர்னர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரும்பான்மை எம்எல்ஏ எண்ணிக்கை இருக்கின்றது விஜய் வந்து அழைக்கணும்னு ஏன் குரல் கொடுக்க மாட்டாரு? அவங்கள தானே எதிர்த்தாரு, அப்புறம் எப்படி குரல் கொடுக்க முடியும்? எதுக்கிறது விஜய் இல்லை, விஜய் எதிர்த்தது திமுக தானே. எதை வேணாலும் எதுக்குங்க, ஜனநாயக படுகொலை நடந்திருக்கா இல்லையா? ஆளுநர் வந்து ஜனநாயக படுகொலை செய்கிறாரு, கண்ணுக்கு தெரிஞ்சு செய்கிறாரு. மற்றதுக்கெல்லாம் அந்த ஆட்டுக்கு தாடி, இந்த தாடி, அந்த தாடி, கவர்னரே தேவையில்லைன்னு போடுறீங்க. இது வரைக்கும் தளபதி ஸ்டாலின் வாயால் ஒரு கண்டன குரலையாக வரல. இத்தனை நாளாக வந்து எடப்பாடி தான், நம்ம எடப்பாடியார் தான் அடிமையாக இருந்தாருன்னு பார்த்தோம். இப்போ பிஜேபியோட அறுவடையாக தளபதி ஸ்டாலினை மாறிட்டாருன்றது தான் அது அதிர்ச்சி. திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்தது உங்களுக்கு அதிர்ச்சி இல்லையா? திமுக நம்ம அண்ணா திமுக வந்து அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் 2016-17 என்னைக்கு வந்ததோ அன்றைக்கே அண்ணா திமுக செத்து போயிடுச்சிங்க. அம்மாவுக்கு அப்புறம் அண்ணா திமுக மறைஞ்சே போயிடுச்சிங்க. இந்த 10 வருஷத்தில் அண்ணா திமுகவே கிடையாதுங்க, அது முடிஞ்சு போன ஒன்றுங்க. அதை விட அண்ணன் எடப்பாடி இந்த வேலை செய்யறதை விட திமுகவில் போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதுக்கு அந்த கட்சியை இணைச்சிடலாங்க. அனைத்து இந்திய அண்ணா திமுக இனிமேல் தனியாக நடத்துறதை விட அப்போ தளபதி ஸ்டாலின்கிட்டே இந்த கட்சியை இணைச்சிடலாம். எப்படி ஓபிஎஸ் வைத்தியலிங்கெல்லாம் போய் இணைஞ்சிடாங்களோ அதே மாதிரி இவங்க அத்தனை பேரும் இந்த 47 எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் கூட்டு போய் இணைஞ்சிடலாமே. அதை விட அது நல்லா இருந்திருக்குமே. ஏதாவது டீலிங் பேசியிருக்காங்களா சார் இதுக்கு? சார் இது எல்லா பணமும் ஃபண்டிங் ஃபுல்லாக திமுக பண்ணுது. அது 1000 கோடியாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். எடப்பாடி முதலமைச்சர் அதிக சீட் எடுத்தது திமுக தானே, அவங்க வராமல் எடப்பாடியை உட்கார வைக்கிறது. அதாவது எப்பவுமே என்ன சொல்கிறது, குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பாங்க அதனால் எடப்பாடின்ற குட்டியை விட்டு ஆழம் பார்க்குறாங்க. செட் ஆயிடுச்சுன்னா 6 மாதத்துக்குள்ளே அவங்க உட்காந்துருவாங்க. அதிமுக தீன் வந்து இதில் மெர்ஜி பண்ணிவிட்டு எடப்பாடியாருக்கு ஒரு துணை முதல்வர் பதவி கொடுத்துட்டு குட்டி முதல்வர் தான் யார், நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான். அதெல்லாம் நான் சந்தேகம் உங்களுக்கு இதில் எல்லாமே சபரீசனும் நேற்று நைட்டு அண்ணா நகருக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்தாப்புல மறுக்க முடியுமா? நள்ளிரவு ஆதரவு கிடைத்தது அவர் கையால் தான் வந்து கொடுத்தாங்க. அதுவா தெரியுமா? நான் தான் இது திரும்ப அண்ணன் கையெழுத்து போல வீரபாண்டி கம்யூனிஸ்ட் கையெழுத்து போலன்னு சொல்கிறேன். அந்த கம்யூனிஸ்ட் கையெழுத்து சண்முகம் கம்யூனிஸ்ட் எல்லாம் சரி பண்ணிட்டாங்களே. தேமுதிக அவங்களாம் மந்திரி ஆகிறாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன அது பொட்டி கொடுத்தாங்க, ஆட்டோமேட்டிக் பொட்டி அம்மா தானே. திரும்ப அண்ணன் கேட்குற அளவுக்கு பெரிய பொட்டியாக இன்னொரு பெட்டி ரெடி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. புரியுதா? இதில் வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லட்டுமா, தாவேக்கா வந்து ரொம்ப காலம் காலம் தாழ்த்திட்டாங்கன்னா அரசியல். அம்மா ராத்திரி போய் பாத்திமா பிவியை போய்ட்டு அன்றைக்கி நைட்டே ஷீலா பிரியா ஐஏஎஸை வச்சு டக்குன்னு அங்கே செக்ரட்டரியாக இருந்தாங்க, கவர்னர் செக்ரட்டரி கண்டக்ட் பண்ணி அம்மா ராஜதந்திரத்தோடு முடித்தாங்க. இல்லைன்னா அப்போவே அம்மா ஆயிருக்க முடியாது. புரியுதுங்களா? அது மாதிரி தளபதி ஸ்டாலின் வந்து தளபதி விஜய் வந்து ரொம்ப மெத்தனமாக இருந்துட்டார். இதான் சொல்லணும். ஜெயிச்சு நம்ம தான் சிஎம், நம்ம தான் பெருமை. அன்றைக்கே திருமாவளவனை கூப்பிட்டு காங்கிரஸ் வச்சு ராகுல் காந்தி வச்சு டெல்லியில் கூப்பிட்டு வச்சு அங்கேயே பேசி முடிச்சிருக்கணும். ஒரு வேளை மறு தேர்தல் அப்படின்னு வந்து அது யாருக்கு சாதகமாக அமையும்? சார் ஒரு விஷயங்க, மறு தேர்தல் இவ்வளோ சீக்கிரம் வராது. பிஜேபி எப்போ நினைக்கி தான் வரும். அலெக்சாண்டர் இருக்கும்போது 6 மாதம் பொறுத்து 1 வருஷம் கழிச்சு தானே பண்ணாங்க. இவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வர வரைக்கும் மறு தேர்தல் நடத்த மாட்டாங்க. அதேமாதிரி ஆம் ஆத்மி கட்சி கெஜ்ரிவாலை உடைச்சி மணிச்சோடியை ஊற்றி உள்ளே போட்டு ஜெயிலில் போட்டு அனுப்பிச்சு அவங்க பேரை கெடுக்கிற மாதிரி விஜயும் கெடுப்பாங்க. அவர் தும்பனா குற்றம்னு வாங்க. அந்த 41 பேர் கரூரில் செத்ததுக்கு விஜய் தான் காரணம்னு சொல்லி ஒரு கொலை கேஸ் கூட அவர் மேலே பதிவாங்க. உடைக்கிறதுக்கு கட்சி அவர் சிலைக்கு அனுப்புவாங்க, பயமுத்துவாங்க. அவருக்கு மாதிரி ஜனநாயக படம் இன்னைக்கு வரைக்கும் வரல இல்லையா? அதுதான் பெரிய குற்றமா? அவங்க நினச்சா தான் வரும். திமுகவும் பிஜேபியும் ஆல்ரெடி அந்த பட விஷயத்தில் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க.
முடக்கணுன்றது. இப்போ அரசியல் விஷயத்துலையும் இப்போ அரசியல் திமுக வந்து ஆல்மோஸ்ட் பிஜேபி ஆதிக்க போகுது. அதுதான் சொன்னான், எங்களை விட்ட சனியம் பீட ஒழிஞ்சுதுன்னு டிஆர் பாலும் ராஜாவும் சொன்னான். இல்லை, அவங்க சொன்னது என்னன்னா தோல்வியும் துரோகமும் திமுகவிற்கு புதிதல்ல அப்படிங்கிறத மாதிரி தான். ஏன்னா இதில் யாருங்க துரோகம் பண்ணா? திமுக தாங்க துரோகம் பண்ணிச்சு. அவனுங்களை 27 தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்கக்கூடாத அளவுக்கு வேலையே பார்க்கலைங்க காங்கிரஸ்காரனுக்கு. 5 தொகுதி தான் ஜெயிச்சான், பணமும் செலவு பண்ணலைங்க. செல்வத் பிறந்தவங்க சிதம்பரம் எத்தனை தொகுதியில் வந்து ஓட்டு கேட்டாங்க, எத்தனை தொகுதியில் ஜெயிக்க வச்சாங்க. ஒழுங்காக போயிருந்தது அன்றைக்கி அவங்க பிரதான கேட்டிருந்தா இன்றைக்கி இந்த தொங்கு சட்டமன்றமே வந்திருக்காது. 180 200 சீட்டு வந்திருக்கும் காங்கிரஸோட கூட்டணி விஜய் வச்சுருந்தா. மிகப்பெரிய எழுச்சி வந்திருக்குமா இல்லையா? அதை கெடுத்தது யார்? தான் கட்சி வளரணும், தான் கட்சி ஜெயிக்கணும். 60 ஆண்டு காலம் நம்மளுக்கு இடம் இல்லை. 2 மந்திரி சபை தரதா சொல்லிட்டாங்க. 2 அதுவும் போர்ட்போலியோ, இவங்க கேட்குற போர்ட்போலியோ தரதா சொல்லிட்டாங்க காங்கிரஸ். இதை விட என்ன வேணும் அவங்களுக்குலாம்? அதுக்கு அடுப்பு இல்லைங்க. அவர் மேலே அந்த காங்கிரஸ் துண்டு போட்டுன்னு இருந்தார் இல்லையா ஒரு 10 நிமிஷம், தம்பி விஜய் துண்டு போட்டுருந்தார்ல, அது இவங்களால் பிஜேபி வேலை ஜீர்ணிக்க முடியல. இதோட இந்த இவர் ஒரு வாரம் ஒரு டைம் இவர் வந்து ஆட்சியில் உட்காந்துட்டாருன்னா, மக்களுக்கு நல்லது பண்ணி பழக்கம் பண்ணிட்டாருன்னா, அதோடு நம்ம 15 வருஷத்துக்கு நம்ம ஆட்சிக்கு வர முடியாதுன்னு 2 பேரும் கூடி கும்மி வச்சிட்டாங்க. இந்த ஊழல் அந்த 2 பேருமே ஊழல்வாதி தான். அந்த 2 ஊழல்வாதிகளும் என்ன பண்ணிட்டானுங்க சேர்ந்துக்கின்னு, ஐயோ ஒரு நல்லாட்சி தமிழ்நாட்டில் மக்கள் நடக்கிற மக்களாட்சி நடந்துடுச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிடும், மக்கள் சுய கண்டுட்டாங்கன்னா நம்மளை மறந்துடுவாங்க, அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாழ்வாசாவான்னு இழுத்து காலை போட்டு இழுத்து பார்க்கலான்னு சொல்லி ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சின்னு ஜிம்புறானுங்க அண்ணா திமுக. ஓகே, இது மாதிரி ஒரு ஜனநாயக படுகொலை இது என்னது பெரிய இதுக்கு வந்து மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையே ஆளுநர் செய்திருக்காரு. இதுக்கு திமுகவும் உறுதுணையாக நின்று இருக்கு. ஆளுநரை பற்றி வரும்போதெல்லாம் திமுக போராட்டம் அது இதுன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஓடுற திமுக இந்த வருஷத்தில் தளபதி ஸ்டாலின் மௌனம் காத்ததை மக்கள் ரசிக்கவில்லை. பெருவாரியான மக்களை வந்து சிறுபான்மை மக்களும் சரி யாருமே ஸ்டாலின் வந்து வாயை திறக்காது மௌனியாக இருந்துட்டு மனதை மக்கள் பெரும்பாலும் மதிக்கவே இல்லை. இந்த கோபம் ஃபுல்லாக எடப்பாடி மேலே இருக்குதோ இல்லையோ, முதலமைச்சர் ஆக போகிற எடப்பாடி மேலே இல்லை, ஸ்டாலின் மேலே ஆதரவு கடிதம் கொடுத்த ஸ்டாலின் மேலே தான் இந்த துரோகம் பண்ணிட்டாருன்னு இஸ்லாமியர்கள் இந்த ஜெயிச்ச 75 தொகுதியிலும் இஸ்லாமியர்கள் அதிகமான இருக்கிற தொகுதியில் தான் ஜெயிச்சிருக்கு, வெற்றி பெற்றிருக்கு. ஞாபகம் வச்சுங்க. அதில் கூட 5 எடுத்துருங்க. இப்போ காங்கிரஸ் போயிட்டாங்க. மிச்சம் அங்கே யார் இருக்காங்க? இஸ்லாமியர் இருக்கிற தொகுதி 70 தொகுதி தான் உங்ககிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ஓட்டை நேற்று இரவோட திராவிட முன்னேற்ற கழகம் வாஷ் அவுட் பண்ண. இனி காலத்துக்கும் இஸ்லாமியர்களும் அரசு ஊழியர் எப்படி திமுக ஓட்டு வங்கியாக இருந்தாலும் அவங்க எப்படி இந்த வாட்டி காலம் வாரினாங்களோ, இனிமேல் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இவருக்கு ஒரு ஓட்டு கூட போட மாட்டாங்க. நான் எழுதி எந்த பத்திரத்தில் வேணாலும் கையெழுத்து போட்டு தரேன். திமுக மேலே அவ்வளோ கோவம். சிறுபான்மையினர் எடப்பாடி துரோகம் பண்ணுவார், இது மாதிரி வேலையெல்லாம் சித்தி விளையாட்டுலாம் விளையாடுவார், எல்லாருக்கும் தெரியும். தாகத்தில் சின்னமாக ஜெயிலுக்கு அனுப்பிச்சார், அவங்களே கொடி கட்டக்கூடாதுன்னு சொன்னார், அவங்களே இங்கே இருந்தால் கொலை பண்ணுறதுக்கு கூட கொலை முயற்சி கூட பண்ணியிருப்பாங்க. நல்ல காலம் நான் பெங்களூர் சிறையிலேருந்து அந்த அம்மாவே சொன்னாங்க, சசிகலா மேடமே பார்த்தீங்களா பேட்டியில். அப்படிப்பட்ட ஆள் தான் எடப்பாடிக்கிட்ட அந்த தரத்தியதையே எதிர்பார்க்க முடியாது. அடிமை எடப்பாடின்னு பேர், அடிமை எடப்பாடி பிஜேபியோட அடிமை நாய் நீன்னு கூட சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன அந்த நாய்க்கு இப்போ எதுக்கு நீ பரிந்துரை பண்ணுற? இல்லை, அப்போ இனிமேல் சிறுபான்மையினர் ஓட்டு திமுகவுக்கு இல்லைன்னு சொல்ல. சிறுபான்மையினர் இல்லை, பெரும்பான்மையான ஓட்டில் திமுக இதோட வாஷ் அவுட். எப்படி கலைஞர் ஐயா இந்த இயக்கத்தை வளர்த்து கட்டி காத்தாரோ அது எல்லாத்தையும் தாலின் ஐயா நேற்று ராத்திரியோட போட்டு உடச்சிட்டாரு ஐயா. அப்போ இந்த ஓட்டெல்லாம் எங்கே போகுது? யாருக்கு போகுது? இனிமேல் இன்னும் காங்கிரஸும் தாவேக்காக தான் போவோம். ஓகே, அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் சந்தேகமே பட தேவையில்லை. 100% அவங்க என்ன பயந்தாங்க பிஜேபின்னா, சவுத்தில் நம்ம ஏற்கனவே கேரளா போயிடுச்சு, கர்நாடகா போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, நம்ம தமிழ்நாடும் போயிடுச்சுன்னா நாளைக்கு ரொம்ப கஷ்டம். ஆந்திரா போயிடுச்சு, தெலுங்கானா போயிடுச்சு இல்லையா? இதெல்லாம் பார்த்துட்டு பயந்து இப்போ இதுவும் இவர் வர எதுவுமே இந்த காங்கிரஸ் துண்டை வர விஜய்க்கு போத்திட்டாங்க. அவரை இழுத்து அந்த துண்டை கொஞ்ச நேரம் கூட கைட்டாமல் வச்சிருந்தார். ஆள்வ போகிறது பரவாயில்ல, இன்னொரு கட்சியோட இயக்கத்தோட துண்டை அவர் போத்திருந்து அவர் காங்கிரஸ்காரனாகவே அந்த 1 மணி நேரம் மாறிட்டார். யார்? விஜய். அதை வந்து ஜீர்ணிக்க முடியாதான் நேற்று மத்தியத்துக்கு மேலே சினாரிஸ் மாறிச்சு. இவனை விடக்கூடாது விஜய அப்படின்னு மத்திய அரசு வந்து கனிமொழிகிட்ட பேசி, அமித்ஷா கனிமொழிகிட்ட பேசியிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் ரஜினிகாந்த் அமிச்சாங்க, தூதுவராக ரஜினிகாந்த் ஒன்றும் சொல்லி துக்கம் விசாரிக்க போல. கலைஞரை போய் சந்திச்சார் தோத்தம்போது, ஸ்டாலின் இதுக்கு முன்னாடி தோத்தார், அப்பெல்லாம் போய் சந்திச்சார் அவர். இது தூதுவராக அனுப்பிச்சாங்க. இந்த விஜய் மீண்டும் வரக்கூடாது, ரஜினிகாந்துக்கும் இதில் பங்கு உண்டு. விஜய் ஆட்சியை கெடுக்கிறது ரஜினிகாந்த் தான். வாழ்த்து சொன்னாரா சார்? எல்லாரும் இந்த பக்கம் வாழ்த்து சொல்லிட்டு இந்த பக்கம் போய் பள்ளத்தை தோன்றது, அதான அரசியல். ரஜினிகாந்த் தான் இதுக்கு இந்த வேலையை பார்த்தார். தூதுவர் வேலையை பார்த்தது யாருன்னா நடிகர் ரஜினி. பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கின்னு பிளகா பையன் வேலையை பார்த்தார் ரஜினிகாந்த்.
பெரிய மனுஷனே கிடையாது அவன். ஒன்றும் தைரியமாக தான் காலத்துக்கு நீ வந்திருக்கணும், இல்லை வந்து அந்த தம்பியை ஆதரிச்சுக்கணும். எதுவுமே பண்ண முன்னே விட்டு பிஜேபி கோசம் இதுக்கு பின்னாடி போய் இது பண்ணுறேன். அப்போ ஜெயலலிதா அம்மா தோத்தாங்களா போய் ஆறுதல் சொன்னியா? கேட்குற போய் சொல்லி அவங்களாம் சீனியர்ஸ். யார் சீனியர்ஸ்? இல்லை ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், கலைஞர். இல்லை இல்லை நானும் ஜெயலலிதா அம்மாவுக்கு ரஜினி இது ஸ்டாலினுக்கு என்ன வயசு? ஒரே வயசு தானே, 2 வயசு தான் வித்தியாசம். ஆமாம், ஸ்டாலின் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே ஏஜ். ஜெயலலிதா அம்மையார் ஒரு அரசியலாக ஒரு சீனியர், கலைஞர் அவர்கள் ஒரு அரசியல். நான் என்ன கேட்குறேன், இந்த தருணத்தில் ஃபோனில் சொல்லியிருக்கலாம், நேராக போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஆகுனது யார்? இது எங்கே நடந்தது? இந்த பக்கம் ஸ்டாலினை கரைச்சது யார்? மதசார்பன்மைன்னு சொல்லிட்டு இப்போ மதசார்பைக்கு வேண்டியவர் யார்? ரஜினிகாந்த். அவர் மூலிமா தானே இந்த தூது போய்க்கிருக்கு. உங்கள் கேஸ்லாம் நைட்டு எல்லாமே ஃபைல் க்ளோஸ் பண்ணுறேன்னு எப்படி சொன்னாங்க? ஒரு கேஸுக்கு கன்வென்ஷன் வராது, எழுதி வச்சிங்க. இனிலும் சொல்ல திமுக மேலே அமலாக்கத்துறை, இடி, செந்தில் பாலாஜி மேலே போட்ட, நேரு மேலே போட்ட எந்த கேஸுக்கும் இனிமேல் வந்து கன்வென்ஷன் கிடையாது. புலன விசாரணை ஒழுங்காக நடக்காது, டைல்யூட் பண்ணிடுவாங்க. அதுதான் அக்ரிமெண்ட்டு. காங்கிரஸ் அவங்களுக்கு ஒரே ஒரு டார்கெட், காங்கிரஸ் வெளில அனுப்பினாங்க, நேற்று அவங்களா போயிட்டாங்க. இதோட திமுக மதசார்பன்மைக்கு எதிராக பேச முடியாது, சனாதனத்துக்கு எதிராக குரல் கொடுக்க முடியாது. திருமாவளவன் வாயம் தைக்கப்படும், அவரே பேச முடியாது. இனிமேல் எப்படி பேசுவார்? அவருக்கு தான் மதச்சார்பு கூட்டியே பிடிக்காது, அப்புறம் எப்படி? அதுதான் எப்படி ஏன் ஆதரவு கொடுக்கல? நேரம் நேரத்தை கொடுத்துருக்கணும்ல. இன்னும் அப்படியே பெரிய உயர்மட்ட உனக்கு என்னடா இருக்குது? உயர்மட்ட கூப்பிட்றதுக்கு ஆதரவு கொடுன்னா கொடு. அவன் இன்னைக்கு காங்கிரஸ் கொடுத்தா இந்தியா தேசியத்தில் பெரிய இயக்கம். காங்கிரஸோட நீங்கள் இருக்கிறீங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஆபத்து, அதாவது செர்குலர் கவர்மெண்ட்டுக்கு ஒரு இறைவனுக்கே ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கு கவர்னர் மூலிமா. வாயில் பேசுகிற செயல் வேறு மாதிரி இருக்குது. நல்லதாக கேட்டதோ போனானா இல்லையா? காங்கிரஸ் ஒரு சின்ன பையனை நம்பி போனானா இல்லையா? முடிவு எடுத்தானா இல்லையா? நீ ஏன் எடுக்க மாட்டேற? திருமாவளவனை கேட்குறேன். ஏன் கம்யூனிஸ்ட்டு கோமாளிங்களே, நீனா பழைய கம்யூனிஸ்ட் டீ வாங்கி குடிச்சு வேலை பார்க்குற கம்யூனிஸ்டோட இப்போ இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாம் பொட்டி 10 கோடி 20 கோடி பொட்டி தான் பேசினீங்க கம்யூனிஸ்ட்டு. வீரபாண்டி இதை முடிவு எடுக்கிறதுக்கு என்ன? வீரபாண்டினா பொலிட் பியூரோவை கூட்டணுமா? எங்களுக்கு தெரியாது. மதசார்பன்மைக்கு ஒரு ஆபத்து வரும்போது நாங்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு தரோம். அது வெளியிலேருந்து ஆதரவு தான், இல்லை மந்திரிசபைக்கு சேர்ந்துக்கோ, ஏதோ ஒரு வாயை திறக்கணும். இல்லை இவங்க ஏற்கனவே ஒரு காங்கிரஸோட சேர்ந்து 13 இருக்குது. இதோட சேர்த்தா இன்னொரு 4 வந்திருக்குமா இல்லையா? மக்கள் விரும்புகிற மக்களாட்சி, மக்கள் விரும்புகிறவங்க தாங்க வேறு அரசு அரியணை வரலாம். மக்கள் யாருக்கு இந்த இதில் ஓட்டு போட்டிருக்காங்க? விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் விஜய் தம்பிக்கு எனக்கு பிடிக்கின்றதுக்காக நான் சொல்லலை. எனக்கு ஸ்டாலின், இவங்க எல்லாரோட ஸ்டாலின் தான் பிடிக்கும். எடப்பாடியோட ஸ்டாலின் பிடிக்கும், தளபதி ஸ்டாலின் பிடிக்கும். விஜயை விட எனக்கு தளபதி ஸ்டாலின் பிடிக்கும். வருத்தப்பட்டேன் நான் 2 நாள் ஏந்துக்கவே இல்லை அவர் தோற்றதில், மீளவே இல்லை. ஆனால் இந்த கீழ்த்தரமான செயலை திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடாது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது மிகப்பெரிய ஜாலியன் வாலாபாத் படுகொலையோட மோசமான படுகொலை. நேற்று இரவு சாந்தி காலனியில் வச்சு நீங்கள் வந்து ஆதரவு கடிதத்தை நீட்டி கொடுத்து எடப்பாடி ஒரு பிஜேபியோட பேரருடி அடிமை அப்படின்னு பல கூட்டத்தில் அதை பிடிக்கும்போது தளபதி ஸ்டாலின் சொன்ன அந்த அடிமைக்கு இந்த திமுக அடிமை எப்படி ஆதரவு கொடுத்தது? பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.